பாம் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, எனக்கு பின்னாடி எல்லாரும் வந்து படத்தில் பாம் பிளாஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பாம்ஸ், பெட்ரோல் பாம்ஸ் ஒரிஜினலாகவே பிளாஸ்ட் பண்ண போகிறோம். பெட்ரோல் பாம்ஸ் அது வந்து வச்சு யூஸ் பண்ணி இந்த பாம் பிளாஸ்ட்டை இப்போ எப்படி கம்போஸ் பண்ணுறது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வண்டியை பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக பாம் செட் பண்ணிடுவாங்க. டப்பில் ஒரு பாம் இருக்கும், அந்த பாம் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க. ஷார்ட் அப்போ அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணும்போது அந்த பெட்ரோல் ஃபயர் ஆகி இந்த மொத்த வண்டியும் பிளாஸ்ட் ஆகிற அந்த எஃபெக்ட் கிடைக்கும். பெட்ரோல் பாம்பை பெட்ரோல், டீசல், அப்புறம் ரப்பர் சொல்யூஷன் இந்த மூணுத்தையும் காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணி தான் அந்த டப்பில் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபயருக்கு வந்து ரொம்ப நின்று எரியும். பெட்ரோலை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கட்டிடுவாங்க. அது எதுக்குன்னா பிளாஸ்ட் ஆகும்போது தெரிக்கும், ஃபயர் மாதிரி இந்த எஃபெக்டில் தெரிக்கும். பாம்பு வச்ச டப்பில் பெட்ரோலை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வச்சுருவாங்க. கரெக்டாக ஷார்ட் அப்போ இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது இந்த பெட்ரோல் பாம்பு வெடிக்கும். வண்டிக்கு மேலேயும் வண்டிக்கு உள்ளேயும் பெட்ரோல் பாம்பு ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியை சுற்றியும் வண்டிக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக பெட்ரோல், டீசல் கலந்த ஒரு கலவையை ஊற்றுவாங்க. அது எதுக்குன்னா வெடித்ததுக்கப்புறம் வண்டி எரியறதுக்காக இதை சுற்றி, வண்டியை சுற்றி ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றுவாங்க. அந்த பாம்புக்கான சுவிட்சு இதுதான். கரெக்டாக அந்த வண்டிக்கிட்ட இந்த பாம்போட ஒயர் செட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஷார்ட் அப்போ அந்த சுவிட்சை கரெக்டாக பிளாஸ்ட் பண்ணும்போது அந்த வண்டி பிளாஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் பாம் வெடிக்கிற ஷார்ட்ஸ்லாம் படத்தில் இந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆக்சுவலி ஃபைனலி இதுதான் இதோட அவுட்புட். இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ.